ஹாய், நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 நியூ டிசைன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டிசைன்ஸ் தான் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மாடல் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் 1 வந்து ஒரு கேஷுவல் வியர் நம்ம ரெகுலராக போட்டுக்கலாம், இல்லை சும்மா பக்கத்தில் அந்த மாதிரி எல்லாம் போகிறப்ப அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரியான 3 டிசைன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கோல்டன் டிஷ்யூ வித் ஒரு நேவி ப்ளூ வர மாதிரியான ஒரு காம்பினேஷன். இது கஸ்டமர் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து சென்ட் பண்ணி சேம் அதே மாதிரி பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளெயின் டிஷ்யூ தான். நம்ம அதில் வந்து அந்த மாதிரி பனாரஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் நம்மளே வச்சு ஸ்டிச் பண்ணது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி போர்ஷனில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டபுள் கலர் வர மாதிரி போ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ட்வின்ஸுக்காக ரெடி பண்ணினது. ஸோ 2 ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பேண்டு, இதுவும் சேம் இதுக்கு டிட்டோ மேட்ச் ஆகிற மாதிரியான ஹெட் பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாடல் தான். இதுக்கும் வந்து பேக் போ இருக்கு, ஹெட் பேண்ட். இது பேக் சைடு வந்து அட்ஜஸ்டபிள் நாட் வந்துடும், ஜிப்பு வச்சுருக்கோம். சேம் அந்த ஜிப் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹூக் அட்டாச் பண்ணியிருக்கோம். பார்க்க போகிற டிசைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவல் ட்ரெஸ், அது ஹக்கோபா காட்டனில் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராகவே இது வந்து காட்டன் அப்படிங்கிறதுனால சம்மருக்கு நல்லாயிருக்கும். அண்ட் எல்லா சீசனுக்குமே இதை போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி இது வந்து 8 இயர்ஸ் பேபிக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் யூனிக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்லெஸ் தான், நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து வராது, ஸ்லீவ்லெஸ்ஸு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரில்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் மாதிரி கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி பெல்ட் மாதிரி வச்சுட்டு 2 போ வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கும். பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரோப் கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு ப்ளீட்டட் மாதிரி தான், நம்ம வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுத்துருக்கோம், ரஃபிள்ஸ் கிடையாது, ப்ளீட்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் லைனிங் வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்குமே காட்டன் லைனிங் வந்துடும். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப்பு வச்சு ஜிப்பு வந்து நம்ம ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹூக் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஃப்ளேர் இருக்கும், கால் தடுக்கிற மாதிரி இல்லை, பார்க்க வந்து கொஞ்சம் அந்த ப்ளீட்ஸ் கம்மியாக இருக்க மாதிரிலாம் இருக்காது. ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருப்போம். அண்ட் இது வந்து பேக் சைடு, பேக்கில் வந்து நம்ம ஹிப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரோப். இது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓவர்லேப் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் வர மாதிரி. அண்ட் பாடிஸ் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பீட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து சின்ன சின்னதாக ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நம்ம வந்து. ஸோ நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து வீ கட் வர மாதிரி இருக்கும், டைமண்ட் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது. அண்ட் ஸ்லீவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் அதில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைட்டாக வந்து ப்ளீட்ஸ் வர மாதிரி கொடுத்துட்டு ஸ்லீவுக்கும் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு நமக்கு வந்து இந்த மாதிரி ஹூக் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து சைஸ் நம்ம ஹிப்புக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி டை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோப் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்கர்ட்.
ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டு உங்களுக்கு ரெயின்போ கலர்ஸ் மாதிரி அது மல்டி கலர் வர மாதிரி வரும். அண்டு நம்ம வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம். அண்ட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்து பார்டர் வர மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் நல்லா பஃபியாக இருக்கும். அண்ட் அதே டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப புஷ்ஷுன்னு இல்லாத மாதிரி உங்களுக்கு ஹிப்பு கிட்ட மட்டும் நம்ம ப்ளீட்ஸ் வந்து அயன் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே வந்து ப்ளீட்ஸ் தெரிகிற மாதிரி மட்டும் வச்சுட்டு நம்ம இதை போடும்போது உங்களுக்கு இது வந்து ஸ்கர்ட் போடுறப்போ உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நமக்கு.